அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஹை நெக் ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை ஆல்ல வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முப்பத்தாறு சைஸு ஹை நெக் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு, ஷோல்டர் டோட்டல் லென்த்து 15 இன்ச்சு, அப்பர் செஸ்ட்டு 34 இன்ச்சு, மிடில் செஸ்ட்டு 36 இன்ச்சு, வெயிஸ்ட்டு 29 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 13 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த்து 7 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு 10 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு 7 இன்ச்சு, பேக் நெக் நெல். நம்ம 36 சைஸு ஹை நெக் ப்ளவுஸ்க்கு நம்ம 1 மீட்டர் அளவுள்ள ப்ளவுஸ் பீட் வந்து நம்ம எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு கரை சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும், ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரியும் இந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம பேக் சைடு வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பிசுருக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாட்டம் ஃபோல்டிங்காக 1.5 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுருங்க. இது பாட்டம் ஃபோல்டிங்கோட அளவு 1.5 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது நம்ம ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச்சு. 14 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு கட்டிங் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுருங்க. அடுத்தது நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுறோம். நமக்கு ஷோல்டரோட அளவு வந்து 15 இன்ச்சு. 15 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 7.5 இன்ச்சு. ஸோ இந்த 7.5 இன்ச்சு வந்து நீங்கள் ஃபுல் ஷோல்டர்னால அப்படியே வந்து வச்சுருங்க. நீங்கள் எதுவும் மைனஸ் பண்ண வேண்டியதில்லை. 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் வந்து இறக்கணும். ஆர்ம் ஹோல் இறக்குறது எப்படி அப்படின்னா, மிடில் செஸ்ட் அளவை 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் ஷோல்டரு, அதனால் மிடில் செஸ்ட் அளவு வந்து எடுத்துக்கோங்க. மிடில் செஸ்ட் அளவு 36, அது 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் வரும். ஸோ அந்த 6 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப்பில் மெஷர் பண்ணி 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இதே நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை 6 போடலாம். இல்லைனா வந்து ஸ்லீவ் ஹோல் ரவுண்டோட வேல்யூ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல் ஷோல்டர்னால மிடில் செஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணதை லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாடி அளவு வந்து மார்க் பண்ணணும். பாடி அளவு வந்து மார்க் பண்ணுறது எப்படின்னா, அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை 4 போடுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு வந்து 34 இன்ச்சு. அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். இந்த 8 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு மார்க் பண்ணுங்கள். 8 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம இடுப்பு மார்க்கிங் பண்ணணும். இடுப்பு மார்க்கிங் பண்ணுறது எப்படின்னா, இடுப்பளவு வந்து 29, 29 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.25 இன்ச்சு வரும். 7.25 இன்ச்சு இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணுங்கள். அதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக போட்டதை லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம மேல் கழுத்து வந்து மார்க் பண்ணணும். மேல் கழுத்து மார்க் பண்ணுறது எப்படின்னா, அப்பர் செஸ்ட் வேல்யூவை 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். நமக்கு 2.25 ஒரு பாயிண்ட் வருது. ஸோ 2.25 ஒரு பாயிண்ட் இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. ஹைநெக் வந்து ஃபுல் ஷோல்டர்னால நமக்கு ஆர்ம் ஹோல் சைடு உள்வாங்கி தான் வரணும். அதுக்காக 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க. நார்மல் ஷோல்டர்னா மேலே வரும், ஃபுல் ஷோல்டர்னா உங்களுக்கு கீழே உள்வாங்கி தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் சைடில் ஒரு லைன் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு மெஷர்மெண்ட் டேப் வச்சு 1 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபுல் ஷோல்டர்னால ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஸ்லோப்பிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஸ்லோப்பிங் பண்ணிக்கோங்க. ஸ்லோப்பிங் பண்ணிவிட்டு நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு வந்து 13 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.25 இன்ச்சு வரணும். ஸோ 6.25 இன்ச்சு நமக்கு வருதான்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் டேப் வச்சு இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு கரெக்டாக நமக்கு 6.25 இன்ச்சு வருது. ஸோ நமக்கு ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணது கரெக்டு தான். இது நம்ம பேக் சைடு சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும். நம்ம 1 இன்ச்சு இந்த டாட்டுக்காக மார்க் பண்ணலேருந்து ஃபோல்டிங் பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள். நமக்கு 8.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். அதில் பாதி 4.25 இன்ச்சு. 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிடில் செஸ்ட் அளவு 36, 36 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 இன்ச்சு. ஸோ 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு பேக் டாட்டோட சென்டர் டாட்டு.
அதை வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டை லைன் வந்து போட்டுருங்க. நம்ம 1 இன்ச்சு டாட்டுக்கு எடுத்தனால மேலே அரைஞ்சு கீழே அரைஞ்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதை வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இப்படி தான் நீங்கள் சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணிக்கணும். நமக்கு பேக் சைடு வந்து மார்க்கிங் முடிஞ்சது. நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிசுரை வந்து கட் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம எங்கெல்லாம் வந்து கட்டிங் லைன் போட்டிருக்கோமோ அந்த கட்டிங் லைன்லேயே அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ஒரு அர்கட் போட்டுக்குங்க. இந்த இடத்துல ஒன்று. பாருங்கள், நம்ம பேக் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு மெட்டீரியலை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரை சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் அலைன்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு பிசுருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுருங்க. ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங்காக 1.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட லென்த்தோட அளவு 7 இன்ச்சு. 7 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் 1/2 இன்ச்சுக்கு கட்டிங்க்கு ஒரு மார்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு அதை லைன் போட்டுருங்க. அடுத்தது ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் அளவு 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.25 இன்ச்சு வரும். 5.25 இன்ச்சை இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு 5.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. அதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் அளவு வந்து மார்க் பண்ணணும். ஆம் ஹோல் அளவு வந்து 13 இன்ச்சு. 13ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.25 இன்ச்சு வரும். 6.25 இன்ச்சு இந்த மாதிரி ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மைனஸ் பண்ணிங்களா 1 இன்ச்சு, அதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ண வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். உங்களுக்கு 5.25 இன்ச்சு வரும். 5.25 பாதி 2.25 ஒரு பாயிண்ட்டு. அந்த 2.25 ஒரு பாயிண்ட்டு இந்த பக்கம் வச்சு நீங்கள் 2.25 ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டு. சென்டர் பாயிண்ட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த சைடுக்காக நம்ம மார்க் பண்ணதையும் இந்த மாதிரி லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது கர்வ் ட்ரா பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு வெளியும் 1/4 இன்ச்சு உள்ளேயும் வச்சு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு கர்வ் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்கேல் வச்சு எப்படி அந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி கர்வ் ஸ்கேலில் இந்த மாதிரி அந்த பாயிண்டில் வச்சு ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி அந்த பாயிண்ட்டை டச் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டை டச் ஆகிற மாதிரி கர்வ் வந்து ட்ரா பண்ணுங்கள். அப்படியே ஸ்கேலை ரொட்டேட் பண்ணி கர்வ் வந்து ட்ரா பண்ணுங்கள். இது ரொம்ப உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். ஈஸியாகவும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஆம் ஹோல் அளவு வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஆம் ஹோல் அளவு 13 இன்ச்சு. அதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.25 இன்ச்சு வரணும். பாருங்கள், நமக்கு 6.25 இன்ச்சு எக்ஸாக்டாக வருது. ஸோ அப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணது கரெக்டு தான். இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க்கிங் முடிஞ்சது. நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிசுரை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டிங் லைனில் அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த இடத்துல ஒரு அர்கட் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கவர் தட்டு வந்து எடுத்துருங்க. இந்த இடத்துல ஒரு அர்கட் போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் ஹை நெக் ப்ளவுஸோட பேக் சைடும் ஸ்லீவும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. நாளைக்கு வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் சைடும் பட்டியும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபுல் வீடியோ போட்டால் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது.
அதுக்காக தான் வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நம்ம அந்த ஃப்ரண்ட் சைடும் பட்டியும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.